ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து தைச்சி கொடுக்குறது பெஸ்ட்டா, இல்லை ஒரு கடை வச்சு அது மூலிமா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது பெஸ்ட்டா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளுக்கு நினச்ச நேரத்தில் நம்ம தைச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கலாம், நம்மளோட குழந்தைகளையும் கவனிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணால் சொல்லிக்கிட்டே போடலாம். ஆனால் வீட்டிலேருந்து தைக்கும்போது நம்மளால் நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியறதில்ல. ஏன்னா ஸ்டிச் பண்ண உட்காரும்போது தான் நம்மளுக்கு நிறைய வேலைகள் வரும், வீட்டு வேலைகள் வரும், தெரிஞ்சவங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளால் அதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு இது புரியும். கண்டிப்பாக ஆமான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஏன்னா வீட்டில் இருந்து தைக்கிறப்ப நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து வரும். இது நம்ம ஒரு கடன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம டைமுக்கு கிளம்பிடுவோம். கிளம்பி அந்த கடையிலேருந்து இப்போ மார்னிங் 10 to ஈவினிங் 7 o'clock அப்படின்னா நம்ம அங்கே தான் வேலை பார்த்து ஆகணும். அப்போது இருக்கிற நம்மளோட ரெகுலர் ஒர்க்கை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்மளோட அது என்ன சொல்லுவாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கான பேமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மந்த்லி நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, அது கடையில் வந்து கண்டிப்பாக முடியும். ஆனால் வீட்டில் வந்து அந்தளவுக்கு முடியும் அப்படின்றத வந்து என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம ஒரு வேலை எடுத்தோன்னா 10 வேலை நம்ம பின்னாடி வந்து நிற்கும். அப்படின்னும்போது நம்மளுக்கு ஆனால் அந்த ஏர்னிங் டைம் வந்து கண்டிப்பாக குறையும். அப்படின்னும்போது ஒரு நாளைக்கு நம்மளே இத்தனை ப்ளவுஸ் தான் தைச்சி முடிக்க முடியும். அப்போ நம்ம கஸ்டமரை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஆனால் கடைன்னும் போது அந்த மாதிரி இருக்காது. ஆனால் கடையில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வாடகை கொடுக்கணும், ஈபி பில் கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி டபுள் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பில் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தானாக க்ரியேட் ஆகும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரு ஷாப் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே ஒரு கடை வச்சு நம்ம அதிலேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது மட்டும்தான் அதை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி வீட்டிலேருந்து தைக்கிறோம் அப்போ நம்ம வந்து சரியாக தைக்க மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது. வீட்டிலேருந்து தைக்கிறதும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆனால் என்ன ஒரு இது அப்படின்னா, கடை வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளோட க்ரோத் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போது வீட்டிலேருந்து தைக்கிறோம் அப்படின்னா நிறைய தெரிஞ்ச சர்க்கிள் கொடுப்பாங்க. ஆனால் ஷாப்னு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத இடத்துல இருந்து கூட நம்மளை வந்து நம்பி கொடுத்துட்டு அவங்க மூலியமாக நிறைய கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ஷாப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஒர்க்கும் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். ஒர்க் அதிகமாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கணும் வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு அப்படின்னா, நம்மளும் வந்து ஒரு கடை வைக்கணும், ஒரு ஷாப் வைக்கணும். அந்த ஷாப்பில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு சேல் பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த கோல் வந்து ஒரு ஷாப் வைக்கணும், அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஒரு மோட்டிவாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய கஸ்டமர் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கஸ்டமர் பேஸ் தான் நம்மளோட க்ரோத் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ஸ்டிச்சிங் தான் நமக்கு மற்ற கஸ்டமர்கிட்ட பேசும். ஸோ அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுத்து நம்ம பண்ணணும் ஒரு ஒர்க் பண்ணும்போது. ஸோ ரொம்பவே வந்துட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது அது நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு நம்மளை மூவ் பண்ணி போகும். இப்போ இதில் வந்து கடை பெஸ்ட்டாக வீடு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட க்ரோத் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் பேஸும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ வீட்டிலேருந்து தைக்கும் போதை விட கஸ்டமர் வந்து நம்ம அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட க்ரோத் அதிகமாகிறது கடை தான். ஸோ நான் கடை தான் சூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்னன்றது உங்களோட தாட் வந்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து கடையை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படின்றத ரீசனும் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் என்னன்றதை உங்களோட கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.